ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லைஃப்பில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் கடுப்பாக இருப்பீங்க, சிலர் சந்தோஷமும் பட்டிருப்பீங்க. என்னென்னா கம்பேரிசன். இந்த கம்பேரிசன்றது நம்ம பிறந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிருவோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சிப்ளிங்ஸோடு இருக்கலாம், பிரதர் சிஸ்டரோட, இல்லை எதிர்த்த வீட்டு பையனோட இருக்கலாம், பொண்ணோட இருக்கலாம். இங்கே குழந்தையா இருக்கிறதுலேருந்தே அந்த குழந்தை பார் நல்லா சாப்பிடுது, நீ சாப்பிட மாட்டேன்ற, அவன் பார் சேட்டை பண்ணாமல் இருக்கான், நீ சேட்டை பண்ணுற, இப்படின்னு ஆரம்பிக்கிறது. அடுத்த லெவல் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க. அங்கே போனால் ரேங்க்கு கிரேட் சிஸ்டம்னு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 60 பேர்த்தில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கு, நீங்கள் எத்தனாவது கிரேடு, அப்படி ஒரு கம்பேரிசன் போகும். சரி, அது ஒரு 12th வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் காலேஜ் போனாலும் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி, செகண்ட் கிளாஸ் டிகிரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த மந்த்து, ஸ்டார் ஆஃப் த குவார்ட்டர்னு நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸுக்கு அதுக்கு ஒரு போட்டி, பாலிடிக்ஸ் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு போட்டியாக இருக்குமான்றது அது எனக்கு தெரியல. அது நான் ஆஃபீஸில் ஹெச்ஆர் ப்ரொஃபைலில் இருந்திருக்கேன், அதனால் நான் பார்த்துருக்கேன் நல்லாவே டைரெக்டாகவே. அது ஒன்று நடந்துகிட்ருக்கும். சரி, நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வைக்கிறீங்களோ, இல்லை போட்டிக் வைக்கிறீங்களோ, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்களோ, உங்கள் கடை, அவங்க கடை, உங்கள் இன்கம், அவங்க இன்கம். ஸோ இந்த கம்பேரிசன்ற ட்ராப்லேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது இப்போ இருக்க இந்த சொசைட்டியில். இப்போ நான் இந்த நான் பேசிடுறதுனால யாரும் கம்பேர் பண்ணாமல் விட்டுற மாட்டாங்க. பட் நான் ஆல்வேஸ் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோன்னு. இப்போ நான் அந்த சைல்டுஹுட்லேருந்தே வரேன். இப்போ நீங்கள் ஒரு 10th ரேங்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டாகவே இருங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எவால்வ் ஆகிட்டீங்க, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறது செல்ஃப் அனாலிசிஸ், அதாவது அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த்து, வீக், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் நேற்று எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எவ்வளோ பெட்டராக இருக்கீங்க. இப்போது போன இதில் இங்கே 10th ரேங்க் வாங்குறீங்க, இந்த வாட்டி ஒரு 9th ரேங்க் வாங்குறீங்களா, அதுவே பெரிய விஷயம். போன வாட்டி ஒரு ஆஃபீஸில் ஒரு 80% அட்டெண்டன்ஸ் இருக்கீங்களா, இப்போ 90%ஓட உங்கள் குவாலிட்டி இவ்வளோ இருக்கா, அது ஒரு நல்ல விஷயம். அப்படி உங்களை இன்னொருத்தவர் இவால்வேட் பண்ண விடாமல் நீங்களே உங்களை செல்ஃப் ஆக்சஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு கம்பேரிசன். இதை ஓவர் நைட் யாரும் மாற்ற மாட்டாங்க. பட் நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய வயசில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி பாருங்கள் இந்த உலகத்தை. நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், உங்கள் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு தான் வரணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த ரேஸ்குள்ளெல்லாம் போகாதீங்க, இந்த மேட்ரிக்ஸ் ரேஸ்குள்ளே. உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் எப்படி முன்னேறுறீங்க அப்படின்றது நிர்ணயிக்கிறது நீங்களாக இருக்கணும். இந்த கம்பேரிசன்றது இந்த சொசைட்டியில் ஓடிட்டே தான் இருக்கும். அது இன்னும் 2-3 ஜென்ரேஷன் போனால் கூட அதை பற்றி எனக்கு ஆச்சரியமாக இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த கம்பேரிசனை உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஈவன் ஒரு 50+, 60+ இருந்தால் கூட அந்த கம்பேரிசன் இருக்குது. 30 வயசு ஆகிடுச்சா, கல்யாணம் ஆகலையா, இந்த வயசு 35 வயசு ஆகிடுச்சா, நீ வீடு வாங்கலையா, கார் வாங்கலையா, இப்படி கேட்குறதுக்கு ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்லைன் இருக்குங்க. உங்களை கேள்வி கேட்க நீங்கள் விடுறீங்க. சரி, கேள்வி கேட்குறாங்க, அதை ஏன் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிறீங்க? எடுத்துக்காதீங்க. நீங்கள் நேற்று என்ன பர்சனாக இருந்தீங்க, இன்றைக்கி என்ன பெட்டராக இருக்கீங்க. நேற்று 90 kgs இருந்தீங்களா, ஒரு 6 மாதம் கழித்து 85 இருக்கீங்களா, அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே உங்களோட மட்டும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா இந்த கம்பேரிசன்றது கொஞ்சம் குறையும், உங்களுக்கு பெரிய தலைவலியும் குறையும், லைஃப்பை கொஞ்சம் அந்த ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ கம்பேரிசன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம இதை பற்றி இன்னொரு வாட்டி கூட பேசலாம். தேங்க்யூ.